நீங்க சாக்டோஜியோ அந்த தொழிலாளர்கள் அந்த அதில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களும் மதிப்பும் இருக்கு. அவங்களுடைய உரிமை நியாயமான போராட்டங்களுக்கு எப்பவும் நான் துணை நிற்பேன், அவங்க ஆதரவு இருக்கு. ஆனால் அவங்க மேல எனக்கு பெரிய வருத்தமும் கோபமும் இருக்கு. இந்த பிரச்சனை எத்தனை நாளா இருக்கு? ரொம்ப நாளா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்சியை நிறுவ வேலை செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சீங்க. கடந்த ஆட்சியை நம்பி அதை நிறுவ வேலை செஞ்சீங்களா இல்லையா? கற்றவர்கள் நீங்க, கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். நீங்க முன்மாதிரியா இருந்து ஒரு நல்ல அரசை நல்ல அதிகாரத்தை நிறுவனம். ஒரு தடவை ஏமாறலாம், இவங்க கிட்ட எத்தனை தடவை ஏமாறுவீங்க? நான் கேட்கறதுக்கு நீங்க கேள்வி கேட்டீங்களா? நான் கேட்கறது எத்தனை தடவை ஏமாறுவீங்க? பூனை இருக்குல்ல, பூனை பாலை வெள்ளையா வச்சு நீங்க குடிக்கும், சூடா காய்ச்சி வச்சுட்டீங்கன்னு வைங்களா, வாயை வச்சோன்னா சுட்டுச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்கும் வெள்ளையை எதை பார்த்தாலும் வராது கிட்ட. வாழ்நாள் முழுமைக்கும் பூனை வராது கிட்ட. அப்ப நம்ம வரலாமா? ஒரு தடவை ஏய் இவன் அயோக்கிய பய, இவனை நம்ப கூடாதுன்னு ஏமாத்துறான்னு தெரிஞ்சா ஏமாற இருக்கிறவரை ஏமாத்திரம் இருக்குதானே செய்வான். இது அவனுக்கு பிரச்சனையா படல. ஏன் நீ மறுபடியும் அவனுக்கு வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்துக்கிட்டே இருக்க, வெற்றி பெற செய்வி. அப்ப அது இஷ்யூ இல்லையே, இது ஒரு பிரச்சனை இல்லையே. நீங்க கற்றவர்கள், நீங்க போராடு, நீங்க தான் நீங்களே ஏமாந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? கடந்த தேர்தலில் இதே ஆட்சியை நிறுவ நீங்க பாடுபட்டீங்களா இல்லையா? இப்ப அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்தாரு வாக்குறுதி, எதில் நிறைவேற்றிருக்கிறாரு? ஆசிரியர்கள் பணி நியமனமா? பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரமா? சொல்லுங்க. செவிலியர்களின் பணி எதுக்காக இவங்க பேசினது தானே? கூட்டுறவு கடன் தள்ளுபடியா, நீட் தேர்வு ரத்தா, எது ஒன்றுல சரியா இருந்திருக்காங்க? நான் வந்தவன ஒரு சொட்டு மது தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு 2016 தேர்தலில் சொன்னது இருக்குதா இல்லையா? அந்த 11 இதுல பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. அம்மையார் ஜெய கனிமொழி, தம்பி உதயநிதி, ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாரும் பேசினாங்க. இப்ப என்னாச்சு? என்னங்க வந்தா மூடுறேன் நீங்க, இப்ப மூடலன்னா வாய மூடுறாங்க. அப்போ நீங்க கேள்வியை கேட்கிறீங்களே ஒழிய அந்த நேரம் உங்களுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, போராடுற மாதிரி கோபம் வருது. ஆனா அது அப்புறம் அந்த தேர்தல் நேரத்தில் ஏன் அதை நீர்த்து போகுது? அந்த கோபம் மாறுதலா வரணும்ல. இது சரி, எப்படா சரி செய்யறது அப்படின்னு வரணும்ல. நீங்க போராடும் போதெல்லாம் நானும் நின்று உங்களோட போராடி இருக்கேன், அவரும் நின்று போராடி இருக்காரு எதிர்கட்சியா இருக்கும்போது. ஒரு நியாயமான கோரிக்கை கூட நிறைவேற்றாத அரச திருப்பி அந்த அதிகாரத்தை எப்படி நீங்க ஆதரவளிச்சு நிறுவுறீங்க? நீங்க கற்றவர்கள், உலக அரசியலை ஆய்வு செய்யறவர்கள், எல்லாம் தெரிந்தவர்களே செய்யும்போது அடித்தட்டு உழைக்கும் மக்கள் எப்படி என்ன பண்ணுவாங்க? அப்போ இங்கதான் தவறு நடந்துருது. அதனால என்ன செய்ய வேண்டியது? நம்ம அனுதாபப்பட முடியுது, வருத்தப்பட முடியுது, அவங்களோட சேர்ந்து நம்மளும் போராட முடியுது, அவங்களுக்காக ஒரு அறிக்கை கொடுக்க முடியுது. வேற என்ன செய்ய முடியுது? என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. அப்பா செத்துட்டாரு, நீங்கள் அழுகிறேன், நானும் சேர்ந்து அழலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும்? ஆனா நீங்க கொன்னவனுக்கே திருப்பி என்ன செய்றீங்க? கத்தி, அருவா, துப்பாக்கி, கோடாரி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் நல்லா கொண்டுகிட்டு இருக்கான். இதுதான் நடக்குது. அது நம்ம தோழர்களே இப்படி பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. கொடுமைதான்.